அன்பு இனிய உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த கொடிமரம், அதோட சிறப்பு என்ன? அது எப்படி அந்த கோவிலுக்கு வந்தது? எதனால அத மூலவருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு முன்னாடி இந்த கொடிமரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு தான் அந்த மூலவருக்கு திரும்ப தீபார்த்தனை காட்டுவாங்க. இத நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுவதும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப பார்த்தா தான் உங்களுக்கு திருச்செந்தூரோட மகிமை உங்களுக்கு தெரியும். திருச்செந்தூர் முருகனோட அருள் உங்களுக்கு கிட்டும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் எதனால செய்யப்பட்டது அப்படின்னா சந்தன மரத்தினால செய்யப்பட்டது. அதுவே இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. சந்தன மரத்தினால அந்த கொடிமரம் நிறுவப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய அந்த குருக்களோட